வேலை வாய்ப்பிலே எந்த இதிலும் இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு எதுவுமே கிடையாது. கடந்த 10 வருடத்துக்கு முன்னாடி மத்திய அரசு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்தது. அன்று இந்த 10% இடஒதுக்கீட்டை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட் வரை சென்று சீராய்வு மனு போட்டு ஒட்டுமொத்த கைவான நிலத்தையும் முற்படுத்தப்பட்ட இடத்தையும் அளிப்பதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். சரி, திராவிட முன்னேற்ற கழகம் தான் நம்மளை அழிக்க எல்லாம் செஞ்சுச்சுன்னா அண்ணாத்தினோட திராவிட முன்னேற்ற கழகம் குறைஞ்சது கிடையாது. கடந்த 10 வருடத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி தான் நடந்தது தமிழ்நாட்டில். இந்த 10% இடஒதுக்கீடு பாரதத்துல இந்தியாவில் 22 மாநிலங்களிலே அமல்படுத்தப்பட்டு விட்டது. தமிழ்நாட்டில் மட்டும் 10% இடஒதுக்கீடை அமல்படுத்த மாட்டோம். இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு அனைத்து விதத்திலும் இந்த 2 திராவிட கட்சிகளும் என்னென்ன செய்யணுமோ அதை போல செஞ்சுட்டு இருக்கு. செய்ய எல்லாம் செய்ய. எங்க சமுதாய மக்கள் உங்களுக்கு வச்சு செய்வாங்க. வருகிற பாராளுமன்ற தேர்தல் இருக்கு, வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் இருக்கு. உங்களுக்கு அதிகாரம் இருக்கலாம், ஆட்சியும் ஆயுதம் இருக்கலாம். உங்களை அதிகாரத்தில் உட்கார வைக்கக்கூடிய ஆயுதமும் உங்களை ஆட்சியில் உட்கார வைக்கக்கூடிய ஆயுதமும் ஓட்டும் எங்கள் கையில் தான் இருக்கிறது. வருகிற பாராளுமன்ற தேர்தலிலே 2 திராவிடத்தையும் தமிழகத்தை விட்டு விரட்டி அடிப்பது மட்டும்தான் எங்களுடைய கொள்கை. வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை இழிவாக பேசிய அதை கண்டிக்க மறுத்த எந்த கட்சிகளும் இவை அரசியல் அதிகாரத்தில் அமர விட மாட்டோம். நெல்லை வாழையடிமுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு வெற்றி பிள்ளையார் சொல்லி போட்ட இடம். வெற்றி பிள்ளையார் சொல்லி இன்று போடப்பட்டு விட்டது. வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே உங்களுடைய அதிகாரம் ஆணவம் அனைத்தும் அழிந்துவிடும். ஜெயவரோட மக்களுக்கு ஒன்றே ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன். நமது இளைய சமுதாயம் வாழ வேண்டும் என்றால் 50 வருட காலமாக கல்வியில் உயர்ந்தும் அறிவில் உயர்ந்தும் அமைதியான இந்த சமூகம், வன்முறையை விரும்பாத சமூகம் 2 திராவிடத்தால் நீண்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் 10% இடஒதுக்கீட்டை 2 கட்சி சேர்ந்தே எடுத்தாங்க. நம் நாடு சுதந்திரம் அடையும் போது ஒரு செங்கோல் கொடுத்து கோளறு பதிகம் படிச்சுதான் நம்ம நாடே சுதந்திரம் அடைஞ்சது. சுதந்திரத்தை கையால வாங்கினது யாரு தெரியுமா? பெருமைப்பட்ட செயலாளர். பெருமைப்பட்ட செயலாளர் செங்கோலை படுத்து செயலாளர்களை சேர்ந்த ஒரு தமிழாதான் பாரத நாட்டின் சுதந்திரத்தை கையில் வாங்கினார். அப்படி பெருமைப்பட்ட இந்த சமுதாயத்தை போட்டி போட்டு அளிக்கும் நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு இன்று திருநெல்வேலியில் பிள்ளையார் போடப்பட்டு விட்டது. அனைத்து மாவட்டங்களிலும் குறிப்பாக திமுக ஆண்டிமுத்து ராசா எந்த தொகுதியில் இருந்தாலும் எங்கள் வெள்ளாள சமுதாய இளைஞர்கள், வெள்ளாள சமுதாய அமைப்புகள் அவருக்கு எதிராக பிரச்சாரம் செய்யும், அவரை டெபாசிட் விலக்க வைக்கும் என்பதை இந்த இடத்திலே ஆணித்தரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வஉசி அவர்களை தரக்குறைவாகவும் உண்மைக்கு புறம்பாகவும் பேசிய திமுக கூட்டணிக்கும் அதை எதிர்க்காத எந்த கூட்டணிக்கும் வேளாளர் பெருமக்கள் வாக்கு இந்த பாராளுமன்றத்தில் இல்லை என்பதை